அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன். புதிதாக வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சாமர சம்பத் தசநாயக்கவின் பிணையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை நீதிமன்றம் நிராகரிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொலை மிரட்டல். பழங்கள் ஏற்றிச் சென்ற வண்டி விபத்து, 2 பேர் காயம். கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்ற நபர் மீது துப்பாக்கிச் சூடு. பர்கினோ பசோவில் பயங்கரவாதிகள் தாக்குதல், ராணுவ வீரர்கள் உட்பட 200 பேர் உயிரிழப்பு. சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை, ஆபத்தாக மாறும் நோய்கள். தொடர்பான விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் மீது தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனை விசாரணை நடவடிக்கைகளுக்காக முன்னிலையாகுமாறு குறித்த குழு அழைப்பு விடுத்துள்ளது. வாகன இலக்கு தகடு பற்றாக்குறை காரணமாக ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் இலக்கு தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார். இலக்கு தகடுகளை அச்சிட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதாகவும் புதிய நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை எண் தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி புதிய வாகன பதிவுகள் மற்றும் பிற பதிவு உரிமையாளர்கள் திணைக்களத்துடன் ஒப்புதலுடன் தற்காலிக இலக்கு தகடுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தற்காலிக நடைமுறை குறித்து காவல்துறை மற்றும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன உரிமையாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் வாகனங்களை செலுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாமர சம்பத் தசநாயக்கவின் பிணையை ரத்து செய்யுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று நிராகரித்துள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்கள் சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்வதற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தினால் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீதவான் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 14ஆம் தேதி பெயர் குறிப்பிடப்படாத கடிதம் ஒன்றின் மூலம் எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. அந்த நிலையில் குறித்த கடிதத்தில் மதவாச்சி மற்றும் கெபிதிகொள்ளாவ பிரதேச மக்கள் தொடர்பாக மேலும் அரசியல் நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அதிகாரத்தை பெற முயற்சிக்கவோ வேண்டாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் 2 உள்ளூராட்சி மன்றங்களும் ஏற்கனவே நிறுவப்பட்டதாகவும் மேற்கொண்டு முயற்சித்தால் அது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கடிதத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த கடிதம் முத்திரையின்றி வந்துள்ளது. எனவே தபால் அதிகாரி ஒருவரின் உதவியின்றி இதனை செய்திருக்க முடியாது. இது தொடர்பில் நான் போலீசாரிடமும் முறைப்பாடு செய்துள்ளேன். கடந்த காலங்களில் குறிப்பாக எங்களின் சிறுவயது பராயத்தில் இவ்வாறான மிரட்டல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கப் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் விழுந்து தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் ஹட்டன் இஸ்ட்ரேதன் தோட்டம் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. ஹட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களில் இருந்து ஆனைக்கொய்யா பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதியும் அதில் பயணித்தவர்களில் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் விபத்து இடம்பெற்ற போது கேப் வாகனத்தில் 4 பேர் பயணித்ததாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட மதுபானங்கள் தொடர்பான முறைப்பாட்டை அடுத்து டெலிகட காவல்துறைக்குட்பட்ட கெனிமெல்லக பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் திடீர் சுற்றிவளைப்புக்கு சென்ற காவல்துறையினரை அங்கு இருந்த நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்றுள்ளார். அதனால் குறித்த நபர் மீது காவல்துறை அதிகாரியொருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்போது காயமடைந்த 30 வயதுடைய நபரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக இல்லை எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் இதன்போது கருத்து தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்றுதான் பர்கினோ பசோ. நைஜீரியா, மாலி போன்ற நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள இந்நாட்டில் கடந்த 2023 செப்டம்பர் மாதம் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. அதேவேளை அந்நாட்டில் அல்-கொய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இதனிடையே பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அதேபோல இராணுவத்துக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் சபும் மாகாணம் டிஜூபா நகரில் அல்-கொய்தா ஆதரவு பெற்ற அமைப்பினர் கடந்த சில நாட்களாக அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அந்த நகரில் உள்ள இராணுவ தளம் பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இராணுவ வீரர்கள் உட்பட 200 பேர் உயிரிழந்துள்ளனர். பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை யுனன் மாகாணம் குன்மிங் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ரிக்டர் அளவுகோலின் 4.6 பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பச்சை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்களிடையே தற்போது இன்ஃப்ளூயன்சா, டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குனியா ஆகிய 3 நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும். இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிக்கன்குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம், கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும். சிக்கன்குனியா என்பது டெங்குவை உண்டாக்கும் 2 வகையான நுளம்புகளால் பரவும் நோயாகும். மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சலாக இருக்கலாம். எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.